இந்த வாலித்தனத்தை எப்பவும் ரசிச்சுட்டே இருக்கலாம் சார். என்ன ஒரு இடத்துல நிக்க மாட்டான், ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு அங்க இங்கன்னு குதிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு பேர் தாமா ஜிம்னாஸ்டிக்ஸ். அதை நீங்க தான் என்கரேஜ் பண்ணணும். இன்னைக்கு அது உங்களுக்கு விளையாட்டா தெரியலாம், ஆனா நாளைக்கு அதுதான் உங்களை பெருமைப்படுத்த போகுது. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய சாரா சைல்டு கேர் ஃபவுண்டேஷன்? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சார். எல்லா கிரெடிட்டும் உங்களை தான் சேரும். குழந்தை இல்லைன்னு எங்கிட்ட இருந்த எங்களுக்கு சாராவை அடாப்ட் பண்ணுற ஐடியா கொடுத்ததே நீங்கள் தான் சார். அப்படி இல்லை டாக்டர், சமுதாயத்தில் நம்ம மாற்ற நினைக்கணுங்கிற அவலங்களை சக மனுஷனாக நம்ம பல பேர்கிட்ட சொல்லியிருப்போம். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறது உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தானே. ஹாய் சாரா, எப்படி போயிட்டு இருக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்குப்பா. அப்பாவா? ஆஹா, இனிமே அவர் தான் உங்கள் அப்பா, இதுதான் உங்கள் அம்மா. அப்ப நீங்க பெரியப்பா. படிக்கிறதெல்லாம் ஸ்கூல் ஃபீஸுக்கே போதுமா? அதுக்கு தான் நான் ஸ்கூலுக்கே போகலாமா? நான் படி படின்னு சொல்லும் போதெல்லாம் பாக்ஸிங் பாக்ஸிங்னு சொல்லி அவனை எங்கேயாவது இழுத்துட்டு போனீங்க. இப்ப பிரின்சிபல் நம்ம எல்லாரையும் எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னு தெரியல. பாரதி, பிரின்சிபல் ஏதாவது கேட்டானா நீயே சமாளிச்சுக்கோமா. நான் ஏதாவது கேட்கும் போதெல்லாம் என் வாய் அடைப்பீங்களே. இப்ப பிரின்சிபல் கேட்க போறாரு, அதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். நான் எதுவும் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். கண்டிப்பா நமக்கு டிசி தான் கொடுக்க போறாரு. டிசியா? மேடம், நான் வேணா பிரின்சிபல்ட்ட ஏதாவது பேசி. வாயை மூடு. இல்ல கொஞ்சம் பொலைட்டா. போடாங். சும்மா வெளியே நில்லு, உள்ள வராத சொல்லிட்டேன். போங்க 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 போங்க. திரு திருன்னு முழிக்கிறத பாரு. வாங்க மேடம், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். வாடா. மே ஐ கம் இன் சார்? வாங்க. எங்க இந்த மனுஷன்? பிரின்சிபல் கூப்பிடுறாரு சார். எங்கடா? உள்ள கூப்பிடுறாரு சார். ஐயோ, ஓதி நின்னுக்கிறேன் சார். முரட்டு பிரின்சிபால் ஆச்சே. உட்காருங்க சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் சார், இவ வேற முறைக்கிறாளே. ம் மிஸ்டர் விஸ்வநாதன், அர்ஜுனை பாக்ஸிங் டோர்னமெண்ட்னு கூட்டிட்டு போயிடுறீங்களே, அவன் ஸ்டடீஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஏதோ இந்த வாட்டி அப்படி ஆகி போச்சு. அர்ஜுன் எக்ஸாம்க்கு நல்லா தான் சார் ப்ரிப்பேர் பண்ணா. நான் வேணா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அடுத்த வாரம் வரட்டும். சில பேர் ஸ்டடீஸில் ஸ்ட்ராங்காக இருந்தா ஸ்போர்ட்ஸில் வீக்காக இருப்பாங்க. ஆமாம் சார். சில பேர் ஸ்போர்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்டடீஸில் வீக்காக இருப்பாங்க. ஆமாம் சார். ஆனால் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே டாப்பில் வருவாங்க. வாஸ்தவம் தான். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் பயந்து பசங்களை விளையாட விடாமல் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிடுறாங்க. ஆமாம். அதனால் அவங்க டிவி, செல்ஃபோன்னு அதிலேயே மூழ்கிடுறாங்க. பசங்க படிப்பையும் தாண்டி அவங்க தனித்திறமையை வளர்த்துக்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அர்ஜுன் பாக்ஸிங்கில் கப் வாங்கி ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்துருக்கான். ஐ அப்ரிஷியேட் தட். ஆனால் எக்ஸாமில் எப்படி சார் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தா? கிளாஸ் ஃபர்ஸ்டா? ஆமாங்க, நீங்களே பாருங்க சார். இவன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வருவான்னு எனக்கு முதல்லயே தெரியும் சார். சொன்னா நம்ப மாட்டீங்க. அதிகாலை 3:30க்கு பிரம்ம முகூர்த்தத்துல அலாரம் வச்சு எந்திரிப்பேன் சார். போட்ட பெர்முடாஸோட அப்படியே நேரா கிச்சனுக்கு போவேன். அங்க சுட சுட ஒரு காப்பியை போடுவேன். போட்டு எடுத்துக்கிட்டு இவன் ரூமுக்கு போவேன். இவனை எழுப்பி அதை குடிக்க வைப்பேன் சார். எதுக்காக? ஒரு சுறுசுறுப்புக்காக. அதுக்கப்புறம் இந்த கான்சென்ட்ரேஷன் வர்றதுக்காக இந்த யோகாஸ்ல சில ஆசனாஸ் பாசனாஸ்களை அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை இன்னும் ஷார்ப்பாக்குவேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 2 hours கிளாஸ் எடுப்பேன் சார். அப்புறம் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ஆஃபீஸ் போவேன். ஈவினிங் வந்த உடனே ஸ்போர்ட்ஸ்க்காக அகாடமி போயிட்டு வருவான் சார். அதுக்கப்புறம் டின்னரை முடிச்சுட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் கண்டினியூஸா கோச்சிங் 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 தான் சார். இடையில தூங்கிடக்கூடாதுக்காக ஹார்லிக்ஸை போட்டு சுட சுட ஃப்ளாஸ்கில் ஊற்றி அவன் பக்கத்திலேயே வைப்பேன் சார். நைட்டு 12 மணி ஆனதுக்கு அப்புறம் தான் அவனை தூங்க வச்சுட்டு நான் பெர்முடாஸை போட்டுக்கிட்டு போய் படுத்து தூங்கிடுவேன். ஏன் சொல்லுங்க? அதே பெர்முடாஸோட காலையில இருந்துச்சு அவனுக்கு காஃபி போட்டு கொடுக்கறானே. நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க சார். என்ன மாதிரி ஸ்கூல்ல சார் அவன் படிக்கிறான்? யார் சார் அவனுக்கு பிரின்சிபால்? A principal with a principal சார். சாரி சார், உங்க எமோஷன்ஸ் இப்ப என்னால டீல் பண்ண முடியாது. எதா இருந்தாலும் என் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க. அவ தான் இப்ப ஒர்க் இல்லாம சும்மா இருக்கா. ஏன் தெரியுமா? நான் அர்ஜுனோட பித்தக்கோரஸ் தேட்டர் விஷயமா பல்லாவரத்துல ஒரு மாஸ்டர் பார்க்க வேண்டியது இருக்கு. எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். சாரி சார், சாரி. வீட்டுக்கு கூட்டு வந்துருமா பையன்? ஈவினிங் டியூஷன் இருக்கு. அடடா, பித்தாகரஸ் தேரத்துக்காக பல்லாவரம் வரைக்கும் போறாரு. வாட் a father, what a father. தேங்க்யூ சார். அர்ஜுன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அவன் எக்ஸாம்ல கம்மி மார்க் வாங்குவான்னு பயந்துக்கிட்டு நான் அவர் கூட தினமும் சண்டை போடுவேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வாடா. மேடம் மேடம் மேடம், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க மேடம். ஏன்? அர்ஜுனோட அல்ஜிப்ரா விஷயமா அம்பத்தூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு.
எத்தனை ஒண்ணு ஒரு வீட்ல ஒரு ஃப்ராடு தான் இருக்கணும். நீ வாடா. அப்போ இன்னொரு ஃப்ராட் யாரு? நீ ஒரு எக்ஸ்போர்ட்ஸ்மேன். அதுக்கு ஃபீஸ் கட்டலைன்ற ஒரே காரணத்துக்காக திறமையான பசங்களை அகாடமி விட்டு நீக்கலாமா? இங்க பாரு, வர்றவங்க போறவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு சுந்தரம் அகாடமி ஒன்றும் ட்ரஸ்ட் கிடையாது. இதை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன்னு உனக்கே தெரியாதா? ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இனம் நாடு மொழி இந்த பாகுபாடெல்லாம் இல்லாம இருக்கணுன்றதுக்காக உருவானதுதான் ஸ்போர்ட்ஸே. இதுல போய் பணக்கார பசங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புன்னு நீ முடிவெடுக்கிறது தப்பு இல்லையா? நீ எல்லாத்தையும் பிசினஸாவே பார்க்காத. இந்த பசங்க திறமையானவங்க, உனக்கே அது நல்லா தெரியும். கொஞ்சம் டைம் கூட, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட, ஃபீஸ் கட்டிடுவாங்க. விஸ்வா, பொது சேவை பண்ண நான் தயார் இல்லை. கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணி பிசினஸ் பண்றவன் நீ. போட்ட பணத்தை எப்படி எடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? நான் கேட்கறது வாய்ப்பு, நீ பேசுறது பிசினஸ். புரியாத உங்ககிட்ட இனி நான் என்ன பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. 25 வருஷம் நட்பு நம்மளது. நேத்தைக்கு வந்த சோத்துக்கு வழி இல்லாத பசங்களால பிரிஞ்சிரு போல் இருக்க. சுந்தரம், 25 வருஷத்துக்கு முன்னாடி நாமளும் சோத்துக்கு இல்லாதவங்க தான். அதை மறந்துடாத எப்பவும். ஃப்ரண்ட்ல மூவ் பண்ண அர்ஜுன். ஃபோக்கஸ். பஞ்ச் பஞ்ச். எஸ் 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 பஞ்ச். கம் ஆன். ஹாய் பா. ஹலோ சார். என்ன முருகன், சொல்லுங்க சார். அர்ஜுனோட பிராக்டிஸ்லாம் செம்மையா போயிட்டு இருக்கு போல இருக்கு. அர்ஜுனோட டெடிகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அவனோட பஞ்சிங் ஸ்டைல் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த சாம்பியன்ஷிப்பை அவன் வின் பண்ணுவான் சார். அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆமா சார். ஆனால் ஃபீஸ் கட்டலைன்றதுக்காக அவங்கள அகாடமியை விட்டு அனுப்புனது மனிதாபிமானமே இல்லாத செயல். உண்மைதான் சார். அவங்க ஃபீஸை வேணா நான் கட்டிடட்டுமா? நீங்க அவங்களுக்கு ஃபீஸ் கட்டினாலும் அவங்கள டோர்னமெண்ட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க சார். ஏன்? ஸ்போர்ட்ஸ்லயும் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கு. நம்ம நாட்டோட சாபக்கேடே அதானே. ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க சார். அவங்களுக்கு வெளியே நீங்கள் தனியாக கோச்சிங் கொடுங்க. அதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா சார். காசுக்காக மட்டும் இல்லை சார், உண்மையான திறமையை வெளியில கொண்டு வரதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். கண்டிப்பா அவங்கள பர்சனலா கேர் எடுத்து நல்லா ட்ரெயின் பண்றேன் சார். தேங்க்யூ முருகன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்புறம் சார், அந்த டியூப்லைட் கிட்ட சொல்லி இந்த டியூப்லைட்டை மாற்ற சொல்லுங்க. பாவம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமியில் ஃபீஸ் கட்டலன்னு அனுப்பும்போது அழுதுகிட்டே போனாங்கம்மா. பார்க்கும்போதே கஷ்டமாக இருந்துச்சுமா. பணம் தான் எல்லாருக்கும் முக்கியமாம்மா. அப்படி இல்லடா செல்லம், பணத்துக்கு மயங்காதவங்க இன்னும் இந்த உலகத்துல இருக்காங்க. சரியா? ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிப்போம்மா. திறமை இருக்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம்மா. மெடல் வின் பண்ண வைப்போம்மா. வெரி குட். தேங்க்யூம்மா. எல்லாம் ஓகே. நாளையில இருந்து உங்களுக்கு இங்க தான் பிராக்டிஸ். ஓகே. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. பை. பாய் கோச். நாளைக்கு எப்படி மீட்? பை. இனிமே இதுதான் நம்ம அகாடமி. அகாடமி பேரு அதுவா கேஜி அகாடமி. இது கேஜி அகாடமியா? ஆமாப்பா, காலி கிரவுண்ட் அகாடமி. நீங்க சுந்தரம் அகாடமி, நாங்க கேஜி அகாடமி. பாக்ஸிங் மேட்ச் வச்சுக்கலாமா? போன டோர்னமெண்ட் ஜெயிச்சதுக்கே இன்னும் ட்ரீட் வைக்கல. இந்த டோர்னமெண்ட்ல கண்டிப்பா ஜெயிச்சு ட்ரீட் வைக்கிறீங்கண்ணா. ட்ரீட் என்ன சாரா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டூரே போலாம். சூப்பர்ண்ணா. சரி அர்ஜுன், உன்னோட டோர்னமெண்ட்க்கு நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? அதெல்லாம் பக்காவா ரெடி ஆயிட்டேன். நீங்களாம் கண்டிப்பா வருவீங்கல்ல? நாங்கெல்லாம் எல்லாமே மேட்ச். டேய், நீ ஆரம்பிக்கிறதுக்குள்ள மேட்சே ஸ்டார்ட் ஆயிடும்டா. விஸ்வா, உன் பையன் செம்ம ஃபார்ம்ல இருக்கான். இந்த தடவை கப்பை அடிச்சு தூக்குறான். சுந்தரம் அகாடமி திரும்பியும் ஜெயிக்கும். கரெக்ட். ஏய் அர்ஜுன், இன்னைக்கு உன்னோட நாள். யூ ஆர் த சாம்பியன். ஆல் த பெஸ்ட். ஓகேப்பா. நீ எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாம்மா. ஆல் தி பெஸ்ட் செல்லம். தேங்க்யூம்மா. அம்மா, இது வரைக்கும் நீங்க என்னோட மேட்ச் எதுவுமே பார்த்தது இல்லைல்ல? இன்னைக்கு நீங்க பார்க்க போற மேட்ச் உங்க லைஃப்லயே மறக்க மாட்டீங்க. நிஜமாவா? நிஜமாம்மா. என் செல்ல குட்டி. போதுண்டா மதர் சென்டிமெண்ட். மேட்ச் ஸ்டார்ட் ஆயிட போதுடா. வேகமாக வீரத்தை நோக்கி முன்னேறுகிறார். தனது சரமாரியான லெஃப்ட் ரைட் பஞ்ச் மூலமாக தொடர்ந்து புள்ளிகளை பெற்று முன்னேறி வருகிறார். அர்ஜுன் தொடர்ந்து எதிராளியின் முகத்தை குறிவைக்க அதற்கு வினோத் ஈடுபட முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார். லெஃப்ட் ரைட் பஞ்ச் வெகு முன்னேற்றி அடிக்கிறார் அர்ஜுன்.
தண்ணி கொடு. இப்படியே மெயின்டைன் பண்ணு. செகண்ட் அவுட் ஆஃப் தி ரிங். செகண்ட் ராவ். அர்ஜுன் என்னன்னு போய் பாரு